Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி யூஸ் சென்டென்சஸோட பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீனில் சிம்பிள் சென்டென்சஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் நம்ம நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ட்ரை அகைன் அப்படின்னா மீண்டும் முயற்சி செய் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தட்ட இன்னும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ட்ரை அகைன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா திரும்பவும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஸ்டே ஹியர் அப்படின்னா நீ இங்கே இரு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம சொல்கிறோம் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஸ்டே ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீ இங்கே தங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் யூ ஸ்டே ஹியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கெட் அப். கெட் அப் அப்படின்னா எழு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீ எந்திரி அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் அப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கிவ் அப் பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னா கெட்ட பழக்கங்களை கைவிடுங்கள் அப்படின்னு அர்த்தம். கிவ் அப் அப்படின்னாலே கைவிடுறது அப்படின்ற மீனிங்கை கொடுக்கும். கிவ் அப் பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் அப் பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டோன்ட் ஸ்டேர் அப்படின்னா முறைக்காதே அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தட்ட என்னை நீ முறைக்காத அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு டோன்ட் ஸ்டேர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா முறைக்காதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட்ஸ் நாட் மை ஃபால்ட் அப்படின்னா அது என் தவறல்ல அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு விஷயத்துக்கு நீ தான் காரணம், இது உன்னோட தப்பு தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது என்னோட தப்பு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இட்ஸ் நாட் மை ஃபால்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கேன் ஐ கோ அப்படின்னா நான் செல்லலாமா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தட்ட பெர்மிஷன் கேட்குறோமா, நான் இப்போ கிளம்பலாமா, நான் இப்போ போகலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ கோ அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நான் இப்போ போகலாமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நத்திங். நத்திங் அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்மக்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க நீ ஏன் இப்படி சோகமாக இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நத்திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நத்திங் அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு விஷயத்தை நமக்கு அது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ நோ அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் எனக்கும் தெரியும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஸோ வாட். ஸோ வாட் அப்படின்னா அதனால் என்ன அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னா ஓகே அதனால் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ வாட் அப்படின்னா அதனால் என்ன அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், லுக் அட் மீ அப்படின்னா என்னை பார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தட்ட என்னை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா லுக் அட் மீ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வரோம், ஓகே என்னை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு லுக் அட் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்வதை கேள் அப்படின்னு அர்த்தம். இப்போது லுக் அட் மீனா என்னை பார் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்கிறத கேள் அப்படின்னு சொல்கிறதுக்கு லிசன் டு மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டோன்ட் டூ இட் அப்படின்னா அதை செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம குழந்தைங்ககிட்டலாம் சொல்லுவோம் இல்லையா, இதை பண்ணாத, அதை எடுக்காத, இந்த செய்யாத அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுக்கு டோன்ட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட்ஸ் மை ப்ளஷர் அப்படின்னா அது என் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒருத்தர் நமக்கு ஏதோ நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அவங்க நமக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் மை ப்ளஷர் அப்படின்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணதே எனக்கு சந்தோஷந்தான் அந்த மாதிரியாக நம்ம சொல்கிறதுக்கு இட்ஸ் மை ப்ளஷர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அந்த விஷயம் நம்ம செஞ்சதுக்கு எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இட்ஸ் மை ப்ளஷர் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வாக் ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக நட அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம ஒருத்தட்ட சொல்கிறோம், நீங்கள் வந்து மெதுவாக நடங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாக் ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ டிடன்ட் அப்படின்னா நான் செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்யலை அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு நான் இதை செய்யலை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அது இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஐ டிடன்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நான் இதை செய்யலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ எம் டயர்ட் டுடே அப்படின்னா நான் இன்று சோர்வாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு நாள் ரொம்பவே டயர்டாக இருக்கும், அதாவது சோர்வாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளை கூப்பிடுறாங்க, எங்கேயோ வெளியே கூப்பிடுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அதை வந்து இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஐ எம் டயர்ட் டுடே அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னோன்னா இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்பவே சோர்வாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கேன் ஐ ஆஸ்க் யூ அப்படின்னா நான் உன்னிடம் கேட்கலாமா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒருத்தட்ட கேட்கணும்னா கேன் ஐ ஆஸ்க் யூ அப்படின்னா இதை நான் உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ எம் ஆன் த வே அப்படின்னா நான் வழியில் இருக்கிறேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம், அங்கே நம்ம இன்னும் ரீச் ஆகலை. ஸோ நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் இப்போ வந்துட்டுருக்கேன், நான் வர வழியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஆன் த வே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஐ வில் கம் அகைன் அப்படின்னா நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்கிறோம், நான் வந்து திரும்பவும் இங்கே வர்றேன், நான் திரும்பவும் வருவேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஐ வில் கம் அகைன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டூ மீ எ ஃபேவர் அப்படின்னா எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தட்ட நம்ம ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்னா பேசுவதற்கு முன் யோசி அப்படின்னு அர்த்தம். இப்போ சில பேர் வந்து எதையுமே யோசிக்காமல் வந்து பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க இல்லையா, அப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ நீ ஏதாவது பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு அப்புறமா பேசு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன் glad to hear that அப்படின்னா அதை கேட்டதில் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குட் நியூஸ் வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணுறாங்க, இப்போது எனக்கு வேலை கிடச்சிருக்கு, இல்லை எனக்கு மேரேஜ் ஆக போகுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயத்த ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா இதை கேட்டதில் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு glad to hear that அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அதை கேட்டதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ காண்ட் இமேஜின் அப்படின்னா என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்மளால் வந்து இமேஜினே பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது, நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, இதனால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு ஐ காண்ட் இமேஜின் அப்படின்ற இந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டூ இட் ரைட் அப்படின்னா அதை சரியாக செய் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம்ல, இதை நீ கரெக்டாக பண்ணுங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டூ இட் ரைட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அதை வந்து சரியாக செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டிட் யூ கெட் மை பாயிண்ட் அப்படின்னா என் கருத்து உங்களுக்கு புரிந்ததா அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம கேட்குறோம், இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு, நான் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூ கெட் மை பாயிண்ட் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா உங்களுக்கு அது வந்து புரிஞ்சுதா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹீ இஸ் இன் ட்ரபிள் அப்படின்னா அவர் பிரச்சனையில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் இன் ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டோன்ட் எல் அப்படின்னா கத்தாதே அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கத்தாமல் இருங்க, கத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் எல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ஜாய்ட் அலாட் அப்படின்னா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், இல்லை டூர் போயிருக்கோம், அங்கே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ஜாய்ட் அலாட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னா யாருக்கும் புரியவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்கிறோம் யாருக்குமே இது புரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 30 டெய்லி யூஸ் சென்டென்சஸை அதோட தமிழ் அர்த்தத்தோடு பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும். இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசி பாருங்கள். அப்படி பேசும்போது தான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.